ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரகசியங்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அதில் 12ஆம் பாவதிபதிகளாக எந்தெந்த கிரகங்கள் வந்துச்சுன்னா அந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அதில் இப்போது 12ஆம் பாவதிபதியாக குரு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பணம் அப்படிங்கிற விஷயம், சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தில், குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்கக்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரு பணக்காரகன், நிறைய சொத்துக்களுக்கும் குரு தான் காரகர், அப்புறம் குழந்தைகளுக்கும் குரு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரகர். அப்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க யாருக்காவது கொடுத்த பணத்தை அவங்க ரகசியமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு வட்டி வாங்குகிறாங்களா இல்லை வாங்கலையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எப்போ திருப்பி கிடைக்கும், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பணம்லாம் திரும்பி வரவே வராது. அந்த மாதிரி ஒரு ஜாதகர்கள் எழுதி அப்படியெல்லாம் வைக்கவும் மாட்டாங்க. அப்படியே பணத்தை கொடுத்துட்டு அவங்க வட்டி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கிறதையும் சத்தமில்லாமல் அவங்களே வாங்கிக்குவாங்களோ தவிர அது வட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படியெல்லாம் எழுதி வைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மனசாட்சி இருக்கவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாதவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த குடும்பத்துக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செய்வாங்க. அதே போல் எங்கேயாவது சொத்துகள்லாம் வாங்கி போடுவாங்க. அதையெல்லாம் குடும்பத்தாருக்கு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம், அதாவது சொன்னால் இப்போவே பிரச்சனைகள் வந்துடும். 2-3 பசங்க இருப்பாங்க, எனக்கு உனக்கு அது எனக்கு அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்குவாங்க. அதனால நம்ம போகிற இப்போ காலத்தில் உயிர் எழுதி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு அகால மரணமோ இல்லை ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஞாபக சக்தி இல்லாமல் போய் அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வீணாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே பணம், சொத்து அந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் 12ஆம் பாவாதிபதியாக குரு வர்றவங்களுக்கு இருக்கும். அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு மனைவி இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டாங்க. அது எப்போது பின்னாடி அவங்க உயிர் எழுதி வச்சுட்டு போகிறப்போ அது அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தாருக்கே இவரோட 85 வயசில் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் இருக்கும். அல்லது அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கே ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு அந்த குழந்தை. டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் உண்மையை சொல்லியிருப்பார், ஆனால் இவங்க அந்த குடும்பத்துக்கிட்டேயே சொல்லாமல் மறைச்சிருவாங்க. அந்த விஷயம் ரொம்ப பெருசாகி வெளியே வர்றப்ப தான் அவர் மறைச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயமே தெரியும். அந்த மாதிரி குரு 12ஆம் பாவாதிபதியாக வர்றவங்க இந்த பணம், அதாவது செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செல்வங்களுக்கும் குருக்காரகர், குழந்தைகளுக்கும் குருக்காரகர். அவங்களுடைய ரகசியங்களை தான் அவங்க ரொம்ப பத்திரமாக வெளியவே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் 12ஆம் பாவாதிபதியாக சுக்ரன் வந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்கும். அது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அவங்களும் பெண்கள் பற்றின ரகசியங்கள் தான் நிறைய மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதே போல் பெண் ஜாதகங்களாக இருந்தாலும் அவங்களும் பெண்கள் பற்றின ரகசியங்களை தான் நிறையா மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது ஆண்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமாக இருக்கும். அல்லது அவங்க முன்னால் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்போ, காலேஜில் படிக்கிறப்போ காதலிச்ச ஒரு பொண்ணை பற்றி எந்த வித ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் ரகசியமாக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அல்லது திருமணமே நடந்ததுக்கு அப்புறமா ஒரு அன்பு தானே, காதல் அப்படின்னு சொல்கிறது ஒரு அன்பு தான், அது இன்னொரு பொண்ணு மேலேயும் வரலாம் இல்லைங்களா. அப்படி வர்றப்பவும் அது வீட்டுக்கு தெரியாமல் சத்தமே இல்லாமல் அந்த விஷயங்களில் ஈடுபட்டுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப ரகசியமாக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதே போல் இளம் பெண்கள் அப்படின்னா வேறு யாருக்காவது உதவி செய்கிறது, அதை நம்ம தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அதாவது உதவியாக ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இளம் பெண்கள், சந்திரன் அப்படிங்கிறது தான் மூத்த பெண்கள். அதனால் சுக்கிரன் வந்துட்டாலே சின்ன பெண்களோட பிரச்சனைகளை தான் சிக்கிக்குவாங்க.
அந்த மாதிரி ஆகும். அதாவது சுக்கிரன் 12ஆம் பாவாதிபதியாக வந்துச்சு அப்படின்னா இளம் பெண்களால் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகளை தான் இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, அது வீட்டுக்கு தெரிஞ்சாலோ அல்லது மனைவிக்கு தெரிஞ்சாலே அவங்க ஒரு சங்கடப்படுவாங்க, பயப்படுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது இல்லீகல் கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. இதே அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் பயப்படுவாங்க. எதுக்குடா தேவையில்லாமல் ஒரு சின்ன பொண்ணு விஷயத்துல எல்லாம் போய் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பயப்படுவாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக அதாவது இளம் பெண்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அதை தைரியமாக வெளியே சொல்ல முடியாது. அதனால் அதையெல்லாம் ரகசியமாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆண் ஜாதகர்களுடைய 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்துச்சு அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் அவங்க நிறைய ரகசியங்களை வச்சுருப்பாங்க. அதுவே பெண் ஜாதகங்களில் 12ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய பேர் அவங்களுடைய விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்க மனசுக்கு கஷ்டமாக இருந்த விஷயம், இல்லை ஒரு பொண்ணே ஒரு பையனை லவ் பண்ண விஷயம், கடைசியில் அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லி தான் அழுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய பெண்களோட விஷயங்கள் எல்லாம் இவங்க ரகசியமாக பாதுகாப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு சுயமாக நடக்கிற ஒரு சந்தோஷமான விஷயங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பாய் ஃப்ரெண்டை பற்றின விஷயங்கள், அது எல்லாமே அவங்க ரொம்ப ரகசியமாக வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுக்கு பிடிச்சவங்க சுக்கிரன் 12ஆம் பாவம் அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்காமல் போகும். அப்படி பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறதுல நிறையா சாப்பிட போகிறது, ஒரு துணிங்கிறது சுக்கிரன் தான். ஒரு லக்ஸுரியான ஒரு பேக் வாங்கணும், ஒரு நெயில் பாலிஷ் வேணும், அந்த மாதிரி ஆசைப்படுறது கூட அவங்களுக்கு நடக்காமல் போகும். அதையெல்லாமும் மனசுக்குள்ளே நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வெளியே சொல்லாமல் ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நிறைய ரகசிய விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள்லையும் நிறைய ரகசிய விஷயங்கள் இருக்கும். அதை எல்லாத்துக்குமே 12ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துச்சு அப்படின்னா தான் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சனி ஒரு ஜாதகத்தில் 12ஆம் பாவ அதிபதியாக சனி வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட ரகசியங்களும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சனி அப்படிங்கிறது கெட்ட காரியமெல்லாம் செய்யறதுக்கு சனி தான் இடம் கொடுப்பார் இல்லைங்களா. அதில் நிறைய பேர் இந்த தண்ணி அடிக்கிற விஷயத்துலேருந்து வீட்டுக்கு மறைச்சிருவாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது, மனைவிக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் சனி தான் செய்வார். அதே போல் இந்த சண்டைக்கு போகிறது, இது வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போகிறது, ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருந்துட்டு அவங்க கிடைக்கிறப்போ அவங்கள அடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது சனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை எந்தையுமே வெளியே சொல்லவே முடியாது இல்லைங்களா, அவங்க அதை ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் திருட்டு அப்படிங்கிற விஷயமும் சனி தான் காரகராவார். அப்படி அவங்க ஏதாவது ஒரு திருட்டு வேலை செய்வாங்க, அதையும் ரகசியமாக யார்கிட்ட சொல்ல முடியும், அதையெல்லாம் யார்கிட்டையுமே சொல்லாமல் ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு இந்த சனி தான் காரகராவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்கக்கிட்ட தான் நிறைய ரகசியங்கள் இருக்கும், நிறைய விஷயத்தில் இருக்கும். அது என்னன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே 12ஆம் பாவாதிபதியாக சனி வந்தார் அப்படின்னா தான் இந்த தப்பான எல்லா விஷயத்தில் இருக்கிற ரகசியங்களும் அவங்க மனசுக்குள்ளேயே புதைஞ்சிருக்கும். அடுத்து ராகு ஃப்ரெண்ட்ஸ். ராகு 12ஆம் பாவாதிபதியாக வர்றாரு. வந்த ராகு அந்த புறபாவங்களையே தொடர்பில் இருக்குது அப்படின்னா அந்த ரகசியங்கள் கண்டிப்பாக வெளிப்பட்டுரும். ஏன்னா ராகு எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்துகிற கிரகம். அந்த ராகு தசையோ, ராகு புத்தியோ, ராகு அந்தரமோ அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த ரகசியமாக வைக்கவே முடியாது, எப்படியும் வெளிப்பட்டுரும். அப்படி அந்த ரகசியங்கள் வெளிப்படுறப்போ நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த ஆளுக்கா இவருக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சா, இவர் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சாரா அப்படின்னு சொல்லி அந்த ரகசியங்கள் வெளிப்படும் போது நம்ம அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமான ரகசியங்களை தான் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது சாதாரணமாக ஓட்டு வீட்டில் இருந்த ஒரு குடும்பமாக இருப்பாங்க.
அவங்க போய் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுவாங்க. நீங்கள்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டை இவங்கனால எப்படி இப்படி முடிஞ்சது அப்படின்னா அந்த குடும்ப தலைவரை பற்றி நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் செய்வார். அதே போல் சாதாரணமாக ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க. அவர் அந்த வீட்டுக்கு ஒரு ஆடி கார் வாங்கி நிறுத்துவார். அப்போ தான் தெரியும் இவங்க இவ்வளோ ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்களா, இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போவாங்க. குடும்பத்தோட எல்லாம் விசா ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போவாங்க. போகிற வரைக்கும் அவங்க மூச்சு கூட விட மாட்டாங்க. திடீர்னு ஒரு கிளம்பி ஒரு 10 நாளில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போகிறப்ப நம்ம ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். ஏன்னா ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க. இவங்க இத்தனை ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்படி கிளம்பி போகிறாங்களே, குழந்தைகளுக்கு அங்கே போய் ஸ்கூல்லெல்லாம் போடுறக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாமா. பாரேன், நமக்கெல்லாம் ஏதாவது பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு கூட போக முடியல, இவங்கெல்லாம் பாரு இப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கான ரகசியங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை விஷயங்களும் அவங்க இத்தனோடு கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. அவர் கணவரோ மனைவியோ குடும்பமே யாருமே அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்து திடீர்னு சொல்கிறப்போ நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ராகு 12ஆம் பாவ அதிபதியாக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கேது. எப்படி ராகுவை பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறீங்களோ அந்த மாதிரி கேதுவை பார்த்து சலிச்சு போயிடுவோம். இவங்களா இப்படி, இந்த ஆள் இப்படியா, ஐயோ இந்த பொண்ணு இப்படியா, இப்படி ஒரு குடும்பம்னு தெரிஞ்சுன்னா நான் பழகியே இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஏண்டா அப்படி அவங்கள தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கடத்தை கேது 12ஆம் பாவ அதிபதியாக வந்துச்சு. அந்த ரகசியங்கள் நமக்கு தெரிய வந்தால், ஆனால் 99.99% அந்த ரகசியங்கள் வெளியே தெரிய வரவே வராது. ஏன்னா கேது அப்படியே மூடி மறைச்சிடுவார். ஏன்னா ரகசியம் அப்படிங்கிற விஷயத்துக்கே கேது தான் காரகரை. அப்போ அந்த கேதுவுடைய ரகசியங்கள் எப்படி வெளியே வரும்? வரவே வராது. ஆனால் அதை மீறி அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா பீன் கஞ்சா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கேது தான் காரகராவார். அப்படி திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒரு நேரம் அவரை நல்லா மட்டும்தான் பார்த்துருப்போம். நீட்டாக டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டு அமைதியாக வர்ற ஒரு ஆளாக தான் இருப்பார். அப்படிப்பட்டவர் என்றைக்கோ ஒரு நாள், அதாவது பல வருஷங்களுக்கு அப்புறம், ஒரு 15 வருஷமாக பக்கத்து வீட்டில் இருக்கோம், ஆனால் எதுவுமே தெரில, ஏமாந்து போய் அந்த ரகசியம் வெளியாகும் இல்லைங்களா, அன்னைக்கு அவர் ஒரு கஞ்சா அடிக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு பக்கத்து வீட்டில் இத்தனை வருஷமாக இவங்க கூட புழங்கிட்டு இருந்திருக்கோமே, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோமே, டெய்லி காலையில் குட் மார்னிங் சொல்கிறோமே, அவர் இப்படியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப எவ்வளோ ஒரு நமக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தோமா அப்படின்னு இருப்போம் இல்லையா, அவருங்க இந்த மாதிரி அப்படின்னு தெரிய வரும். அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஆன்லைனில் இவ்வளோ பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது, அப்புறம் பேங்க்லேயே அவ்வளவு நாள் இருந்து அவரே சத்தம் இல்லாமல் அந்த பேங்க்கில் ஒரு இன்சூரன்ஸில் இருந்து, ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கே காரகர் கேது தான். அதில் மோசடியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப பெரிய அளவில் பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, ஐயோ நம்ம இவ்வளோ அமைதியாக இவ்வளோ நல்ல ஒரு இதுமா, அவர் டெய்லி அந்த வழியாக போகிறப்போ கோயில் முன்னாடி வண்டி நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு தாங்க போவார், அவர் இப்படி பண்ணிட்டாரா, என்ன நாங்கள் நினைக்கவே இல்லையே, இவர் இப்படி இருப்பாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கேது நடந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய மோசடிகள், அதாவது ஐயோ இவங்க இப்படியா அப்படின்னு நினைக்கிற மாதிரியே, இவங்க இப்படியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கேது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கேதுக்கிட்ட அந்த மாதிரி ரகசிய விஷயங்கள் நிறையா இருக்கும், உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நீங்கள் பாவ ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டீங்க. ரகசியங்களை நிறைய வச்சிட்ருக்க பாவ தொடர்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல் எந்தெந்த கிரகங்கள் 12ஆம் பாவ அதிபதியாக வருதோ அந்த
கிரகங்களோட தன்மையை பொறுத்தும் அந்த 12ஆம் பாவம் செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் இப்போது பார்த்துட்டீங்க. இப்போது ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம இதோட முடிச்சுட்டு அடுத்த பதிவுகளுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.